+2 படிக்கிற மாணவர்கள் மத்தியில போட்டு காமிச்சேன். அவங்களுடைய ரியாக்ஷன் பார்க்கறதுக்காக. அவர் அப்படி வச்சுட்டு, கைய வச்சு அப்படி உயர்த்துறார்ல, பசங்க வெயிட் பண்றாங்க ஆர்வமா. அவர் அடிக்கும்போது கச்சக் அப்படின்னு ஒரு சவுண்ட் குடுத்தாங்க பசங்க. நான் அந்த இடத்துல பாஸ் பண்ணிட்டு பசங்ககிட்ட பேசினேன். அப்ப நான் என்ன சொன்னேன்னா, இப்ப நீங்க எல்லாருமே அந்த கொலைய பண்ணியிருக்கீங்க. ஏன்னா அடிக்கிறத வந்து நீங்க எதிர்பார்க்கிறீங்க. அத ரசிக்கிறீங்க. அது வந்து ரொம்ப தவறு. குறிப்பா இந்த வயசுல வந்து இது ரொம்ப மோசமான ஒரு தன்மை அப்படின்னு அவங்ககிட்ட பேசினேன். அவங்க அத ஒத்துக்கிட்டாங்க. ஸோ வயலன்ஸ் வந்து இளைஞர்கள்கிட்ட என்ன மாதிரி போய் சேருதுன்றது ரொம்ப முக்கியம். அதுல வந்து ரொம்ப பொறுப்பு தேவைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, நான் சொன்னேன்ல குரு சிஷ்யன் படத்துல வந்து ரஜினிகாந்துக்கு வந்து அப்ப 2 பக்கமும் ஏறிருச்சு முடி. காலேஜ்ல இருக்கக்கூடிய நெறைய முடி இருக்க பசங்கலாம் வந்து அந்த இடத்துல ஷேவ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நாயகன் பார்த்துட்டு எல்லாரும் மீசை எடுத்துட்டாங்க. அந்த மாரி வழிபடக்கூடிய இளைஞர்கள் மத்தியில, நீங்க எப்படிப்பட்ட வயலன்ஸான சீன்ஸ் வந்து ரொம்ப ரசிச்சு, ரசிச்சு பண்ணும்போது, அவங்களுக்கு அதுல வந்து ஒரு பெரிய நார்மலைஸ் ஆகுது அந்த வயலன்ஸ். அது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். அதிஷா கரண்டா அதிஷாவும், ஆஷா மேரியும் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ அதிஷாட்ட இந்த கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. பாஸ்கர் சொல்றது வந்து அந்த வயலன்ஸை இளைஞர்கள் இது பண்றாங்கன்னு. சமீபத்துல ஒரு இயக்குனர்ட்ட பேசிட்டு இருக்கும்போது, அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாமே PUBG, ஃபயர் அந்த கேம் எல்லாம் விளையாடிட்டு அவன் வயலன்ஸுக்குள்ள தான் வரான். வயலன்ஸ் பார்க்குறவங்க 18 வயசுல இருக்கவங்க படம் பார்க்க வரும்போது அதை எதிர்பார்க்குறான். அதனால நான் குடுக்குறேன் அப்படின்னாரு. அது சரியா? இல்ல இப்போ நம்ம வயலன்ஸ்ன்னு எதை சொல்றோம் அப்படின்னு ஒரு இது இருக்கு. வயலன்ஸ்னா முன்னாடி சண்டை காட்சியா இருந்தது தான் இன்னைக்கு நம்ம வயலன்ஸ்ன்னு சொல்றோம். ஏன் அதை வயலன்ஸா நமக்கு